வணக்கம் நேயர்களே, இன்றும் சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி கமெண்ட்ரி பாக்ஸில் சந்திக்கிறோம். இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது. ராஜ், இந்த போட்டியில் எந்த அணி பலம் பொருந்திய அணியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாக இந்திய அணி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இலங்கை அணியை பொறுத்தவரையில். இருந்தாலும் கூட இப்போ அண்மைய பயிற்சி போட்டியில் கூட இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக விளையாண்டுருந்தாங்க. இலங்கை அணி தான் இந்த போட்டியில் வெற்றி பெறும். பயிற்சி போட்டி எடுத்துக்கொண்டால் தேவ்தத் படிக்கல் 142 ஓட்டங்களை ஆட்டமிழக்காக பெற்றுக்கொண்டார், மிக சிறப்பாக. எனவே அவர் தனது 3ஆம் இடத்து அந்த துடுப்பாட்ட வரிசையை உறுதி செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பயிற்சி போட்டியில் முகமது சிராஜ் வந்து ஒரு ஓவரில் 23 ஓட்டங்களை பெற்று அந்த போட்டியானது வெற்றி தோல்வியற்ற நிலையில் முடிவடைய வேண்டிய போட்டி அந்த கடைசி ஓவரில் நிலைமையை மாற்றிட்டார். பும்ராம் ஒரு சர்வதேச போட்டியில் இவ்வாறு செய்திருக்கிறார் இல்லையா, ஒரே ஓவரில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற ஒரு சாதனையும் அவர் வசம் இருக்கின்றது. ஆனால் மயூரன், இப்போ பயிற்சி போட்டியை வச்சு நாங்கள் இன்டர்நேஷனல் போட்டியை நாங்கள் ஒப்பீடு செய்ய முடியாது. எனக்கு தெரிந்த அளவில் நீங்கள் இந்தியாண்டா நான் இலங்கை. பயிற்சி போட்டியில் விளையாடிய இலங்கை கிரிக்கெட் 11 அணியை பொறுத்தவரையில் இல்லை 3 பேர் தான் சர்வதேச போட்டிகள் விளையாடிய அனுபவம் உள்ளவர். மீதி எல்லாருமே சர்வதேச போட்டிகள் விளையாடவே இல்லை, எல்லாம் புதுமுக வீரர். அப்போ எங்களோட பிளேஸ் எங்கே போனாங்க? இந்தியாவினுடைய முக்கியமான பிளேஸ் எல்லாம் பயிற்சி போட்டு விளையாடினாங்க. எங்களோட பிளேஸ் எங்கே போனாங்க? ஒவ்வொரு நாளும் கிரவுண்டில் விளையாடுறாங்களே இலங்கை கிரவுண்டில். அப்போ அதனால் அவங்களுக்கு பயிற்சி தேவையில்லை. இப்போ இந்திய வீரர்கள் வந்து ஆடுகளத்தை புரிந்து என்னமா ஸ்பின்னாக அப்படி இப்படி அந்த பயிற்சிகள் காலநிலையாக அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினாங்க. எல்லாம் எல்பிஎல் விளையாடிட்டு இருந்தாங்க. எல்பிஎல் போட்டி ஒன்று நடந்துச்சான்னு மயூரன், இப்போ எல்பிஎல் ஃபைனல் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய உற்சாகமே இருக்கும். எல்பிஎல் ஃபைனல் நாங்கள் பார்க்கும்போது கிரவுண்டில் ஆக்கள் குறைவு, அந்த போட்டி பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. என்னதான் நடக்குது? அதை பேசி இப்போ கவலை அடைய வைக்காதீங்க, இதுக்கே வந்துருவோம். இப்போ காலி சர்வதேச மைதானத்தில் தான் போட்டி இடம்பெற இருக்கிறது. ஏற்கனவே காலி சர்வதேச மைதானத்தில் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. 3வது நாளுக்கு பிறகு அதிகரிச்சிடும். முரளிதரன், தில்ருவன் பெரேரா, ரங்கன ஹேரத், பிரபாத் ஜெயசூரிய, அப்படி ஒரு ஆதிக்கம் நிலைநாட்டி எங்கட ஷேன்வான் கூட அனில் கும்ப்ளே இப்படியான நிறைய பெரிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அங்கே சாதிச்சு காட்டியிருக்கிறான். இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லியிருக்கிறார், ரங்கன ஹேரத் போன்ற வீரர்கள் இல்லாதால இலங்கையின் சுழற்பந்து வீச்சு அவ்வளவு சிறப்பாக அமையாது என்று அஸ்வின் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறார். அவர் சொல்ற கருத்துலேயும் ஒரு உண்மை இருக்குதான். ஆனால் இப்போ இலங்கையின் சுழற்பந்து வீச்சாளர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பிரபாத் ஜெயசூரிய மட்டும்தான் நம்பிக்கைக்குரிய ஒரு வீரர். இவருக்கு சப்போர்ட்டா யாரை களமிறக்க போறாங்கன்னு தான் பல இளம் வீரர்கள் இருக்கிறார்கள். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போதுன்னு தெரியல. இப்போ நான் இந்திய அணி எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னா இந்திய அணிக்கு வீரர்களுக்கிடையே பெரிய உபாதை தொடர்ந்து செல்கிறது. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 8 பேருக்கு மேல உபாதை. என்ன நடந்த மாதிரி அவங்களுக்கு தான் எல்லா பயிற்சியாளரும் இருக்காங்களே. அண்மையில் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமே இருந்ததுன்னு சொன்னா அவர்களது உபாதை பூர்ணமாக குணமடைய முன்னரே இவர்கள் போட்டிக்கு தயார்னு சொல்லி அந்த அகாடமிலேருந்து அனுப்பி விடுறாங்க. அதனால இப்ப விஜேஷ் லக்ஷ்மன் மீது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. உண்மையாகவே இவர்கள் பூர்ணமான உடற்தொகையை பெற்று தான் வெளியில வருகிறார்கள். அவர் தான் அதுக்கு பொறுப்பா இருக்காரு, அந்த அகாடமிக்கு பொறுப்பா இருக்கிறார். ஏற்கனவே அது சொல்லப்பட்டது பூர்ணமான உடற்தொகை பெறாமல் தான் வருகின்றார்கள் என்று சொல்லி. எனவே அந்த அறிக்கை இப்ப கோரப்பட்டு இனிவரும் காலங்களில் அது முறையாக பார்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பும்ரா உபாதை, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, அவர் 97 கிலோ 97 கிலோ உடல் எடையோடு தான் அவர் இங்கிலாந்து தொடரில் விளையாடி இருக்கிறார். 97 கிலோகிராம் ஹர்ஷித் ராணா. அப்புறம் இப்ப பார்த்தா சாய் சுதர்சன், உடற்தகுதி எனக்கு பரவில்லை. எனவே இப்ப சாய் சுதர்சனுக்கு பதிலாக யார் வருவார்னு பார்த்தா நீண்ட நாட்களாக அணிக்கு கொண்டு வர வேணும், அவரை கொண்டு வர வேணும், கொண்டு வந்தால் சிறப்பாக விளையாடலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. சர்ஃப்ராஸ் கான் அணிக்கு வந்திருக்கிறார். அவர் 2024ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய மண்ணில் கடைசியாக சிறப்பாக விளையாடி இருந்தார். இதுவரை அவர் 1 சதமும் 2 சதமும் தான் பெற்றிருக்கார். ஒரு 5-4 போட்டி தான் விளையாண்டுருக்கார். இப்போ சர்ஃப்ராஸ் கானை பற்றி சொல்ல வேணும் நம்ம, அவர் 16-17 வயதில் ஐபிஎல் போட்டிகளில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக விளையாட வந்தவர். இப்போ சூரியவன்சி வந்த ஒரு டைம் பீரியட்ல அந்த வயசுல தான் அவரும் வந்தார். ஆனால் சூரியவன்சியால் பிரகாசிக்க முடிஞ்சது, இவரால் பிரகாசிக்க முடியலை. அதுபோல் இவரது தந்தையார் தான் அவருக்கு பயிற்சியாளராக இருக்கின்றார். இவர் தெரிவு செய்யப்பட்ட இவர் பார்க்க தந்தைக்கு தான் சரியான மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே போல இவரது சகோதரன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு தான் இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற போது இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் யார்? சுப்மன் கில்லுக்கும் ஏதோ ஒரு சின்ன உபாதை இருக்கிற மாதிரி தெரியுது. பயிற்சி போட்டியில் முதலாவது இன்னிங்ஸ்ல விளையாடல, 2ஆம் இன்னிங்ஸ் தான் விளையாடி இருந்தவர். எனக்கு தெரிஞ்ச கேஎல் ராகுல சிலவில் அனுப்பலாம் மயூரன். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு ஐபிஎல் மன்னிக்கவும் இந்த சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் ஓப்பனிங் பேட்டிங் செய்து நிறைய அனுபவம் இருக்குது அவருக்கு. அவரும் ஷிகார் தவான்லாம் ஓப்பனிங் செய்திருக்கார், முரளி விஜயோட செய்திருக்கார், அப்படி நிறைய அனுபவம் இருக்குது அவருக்கு. இருந்தாலும் சுப்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2ஆம் இன்னிங்ஸில் மிக சிறப்பாக வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் தேவ்தத் படிக்கல் 3ஆம் இடத்துல வருவார். அதன் பின்னர் ராகுல், ரிஷாட் பந்த் விசுக்கி பார்த்து ஃபுட்பால் எல்லாம் அடிச்சிருந்தார். பந்து வீசி வைட் காலால அடிச்சு பந்து ஃபுட்பால் அங்கே போச்சு. அதே நிறைய பேர் விமர்சனம் செய்திருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜா நிச்சயமா அணியில் இடம் பிடிப்பார். வேகப்பந்து வீச்சு கூட்டணி எப்படியாக அமைப்பது, முகமது சிராஜ் இடம் பிடிப்பார். இப்படி பார்க்கிற போது இந்திய அணி ஒரு பலமிக்க அணியா தான் இருக்கு. சரி, இப்போ இலங்கை அணியில எந்தெந்த வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு விளையாடுவதற்கு? அதுதான் கொஞ்சம் சிக்கலான. அப்படியே லஹிர் உதாரா விளையாடுவார்.
கடைசி மேற்கிந்திய தொடரில் நல்லா சிறப்பாக பிரகாசித்து தினேஷ் சந்திமாலுக்கு வாய்ப்பு இருக்கு. லஹருக்கு உதாரோட ஆரம்ப துடுப்பாட்டம் குசம் பேத்தும் நிசங்கம் இல்லை, வெளியேற்றப்பட்டிருக்காங்க. உபாதைகள் வந்து பூர்ணமாக கூடமடைந்தாலும் உடற்தகுதி இல்லை, காணாது. எனவே யார் அடுத்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்? இப்ப பயிற்சி போட்டியில் நிஷான் மதுஷ்க 2 இன்னிங்ஸிலும் அரை சதத்தை பெற்றதால இவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்மை காலமாக இவரது பெறுபவர்கள் சிறப்பாக இல்லை, ஒரே ஒரு இரட்டைச்சதம் அடிச்சிருந்தாரு. எனவே இவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார்கள் போன்ற நிலைமை தான் தெரிகிறது. அதேவேளை விக்கெட் காப்பாளர் யாருன்ற கேள்வி தான் இப்போ இருக்கு. அது ஒரு மிகப்பெரியது ஒரு கேள்விக்குறி தானே மயூரன். இப்போ இலங்கை அணியை பொறுத்த வரையில் இப்போ பேர் சொல்லும்படியாக ஞாபகம் வர வைக்கும்படியாக எந்த வீரர்கள் பேரும் இதுவரையில் அடிப்படையில்லை. அதுக்கு அவங்க திறமை குறைவானவங்கன்னு நாங்கள் சொல்ல வரலை, அந்த அளவுக்கு அவங்க இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிய வரல. இப்போ நேற்று பரவலாக ஊடகங்களில் பேசப்படுகின்ற விடயம், சமூக ஊடகங்களில் நிரோஷன் டிக்வெலையை விக்கெட் காப்பாளராக மீண்டும் கொண்டு வர மயூரன் இப்போ நீங்கள் பாடசாலையில் ஒரு பிள்ளை குழப்படி செஞ்சு நீங்கள் பாடசாலையை விட்டு வெளியேற்றினீங்கன்னு சொன்னால் திருப்பியும் அந்த பிள்ளை பாடசாலைக்கு வந்தால் யாருக்கு கெட்ட பேர்? பாடசாலைக்கு அந்த பிள்ளைக்கா? நிறைய குழப்படி செய்தானே, குழப்படி செய்த பிள்ளை திரும்பி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தானே, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்குறது. அதுக்கான சந்தர்ப்பம் வந்து மயூரன் பெரிய குழப்படி செஞ்சால் எப்படி நான் தெரியும், ஒரு குழப்படி செஞ்சால் பரவாயில்ல, இது எத்தனை குழப்படி நிறைய சேர்ந்து இல்லை கூட்டா செஞ்ச குழப்படியில் அதில் ஒரு குழப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு. எனவே எனக்கு தெரிஞ்ச மயூரன் இப்போ விளையாடுறது ஓகே, அதை தாண்டி டிசிப்ளின் ஒழுக்கம் என்பது அணிக்குள்ள மிக மிக முக்கியம். இப்போ இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கழகமட்ட போட்டிகள், கிளப் போட்டிகள், முதல் தர போட்டிகள் இவர் கூடுதலான ஓட்டங்களை பெற்றதால இவர் மீது ஒரு பார்வை திரும்பி இருக்கு. வயது கூட மயூரன், வயது கூட, அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு இளமையான வீரரை எடுத்தால் அவருக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. இப்போ அஞ்சல பண்டாரன் ஒரு சிறந்த வீரர் இருக்கிறார். அண்மையில் இந்திய ஏ அணிக்கு எதிரான தொடர், அதே போன்று பல வெளிநாட்டு அணிகள் இலங்கை வருகின்ற போது விளையாடிய போட்டிகள் சிறப்பாக விளையாடுகிறார். சதம் உட்பட பல ஓட்டங்களை குவித்திருக்காரு. இவர் நல்ல விக்கெட் காப்பாளரும் கூட. ஏன் இவரை கொண்டு வராமல் திக்வெல்லை கொண்டு வருகின்றார்? மீண்டும் கிரிக்கெட்டுக்குள் ஏதாவது சர்ச்சைகள் இருக்கா? இல்லை தெரிந்தவர்களுக்கு மூலமாக மறுசீரமைப்பு குழுன்னு ஒன்று வந்தது, என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பிரச்சனையெல்லாம் போய்கொண்டிருக்கு. இந்த தொடர் வந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் புள்ளிகள் பெறுவதில் முக்கியமான தொடர். என்ன சொன்னால் இந்தியா 5ஆம் இடத்தில் இருக்கிறது, இலங்கை 6ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே முக்கியமான தொடரில் ஒரு நல்ல விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட நிரோஷன் டிக்வெல்ல இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு சதம் கூட அடிக்கல. அவர் எவரேஜ் நினைக்கிறேன் 39-40 தான். அப்ப இப்படி பார்க்க ஏன் இவர் மீண்டும் கொண்டு வரணும்? வேற தேவையில்லை பொறுத்தவரையில். ஒரு இளம் வீரரை கொண்டு வந்தாலாவது அவர் ஓட்டங்களை குவிக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் நல்ல பெறுபவர்களை வெளிப்படுத்த பண்டார் மீது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, சதம் கூட அடிப்பார் இந்தியாவுக்கு எதிராக. நீங்க சொன்ன மாதிரி அண்டர் 19 ஸ்ரீலங்கா ஏ டீம்ல விளையாண்டாக்கல நீங்க கொண்டு போட்டா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இலங்கையில் நடக்கக்கூடிய போட்டி இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அணியோட விளையாடும் போது நல்ல சந்தர்ப்பம் அமையும். ஏன் இப்ப நீங்க துனித் வெள்ளாளகே டீமுக்குள்ள டெஸ்ட் டீமுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்க? அவர் ஒரு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர், பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு வீரர், சுழல் பந்து வீச்சும் இருக்கு, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். ஏன் நீங்க கொண்டு வாரீங்கல்ல? அது வந்து ஒரு நாள் போட்டிகளும் T20 போட்டிகளும் மட்டுப்படுத்தி வைத்திருக்காங்க. இன்னும் அனுபவம் காணாதுன்ற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் களமாட்ட போட்டிகளில் நிறைய சுழல் பந்து வீச்சாளர்கள் இப்போ உருவாயிருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிஷான் பீஸ் என்ற ஒரு வீரர் இருக்கிறார். இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன் தினேஷ் சந்திமாலா விக்கெட் காப்பாளராக பயன்படுத்த முடியாது? ஒரு துடுப்பாட்ட வீரர், சீனியர் தான். சீனியர் நீங்கள் சொல்கிற ஐடியா ஓகே. என்னென்னு சொன்னால் இப்போ தினேஷ் சந்திமாலுக்கு பொறுப்புகளும் குறைச்சி நீங்கள் தனியாக பெட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி விட்டுருக்கேன். இப்போ விக்கெட் காப்பாளர் என்பது டெஸ்ட் போட்டிகளில் கஷ்டமான வேலை. நீங்கள் கிட்டத்தட்ட 90 ஓவர் உட்காந்து எழுமணும், டயர்ட் ஆகும், உபாதைகள் வரலாம். அதுக்காக நான் நினைக்கிறேன் ஒரு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தினேஷ் சந்திமாலை அவங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொள்வாங்க, நீங்கள் பேட்டிங் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக சதீர் சமரவிக்ரமும் நல்ல ஒரு விக்கெட் காப்பாளர், அவரும் வேகமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளும் ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு வீரர். அவரை கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த தெரிவு, இலங்கை தெரிவு எப்படி இன்னும் உத்தியோகமாக இலங்கை கிரிக்கெட் அணி அறிவிக்கப்படவில்லை. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது போட்டிக்கான தொடருக்கு இந்திய அணி அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே காலி சர்வதேச மைதானத்தில் இனி வருங்காலங்களில் வேகப்பந்து வீச்சு எடுபடுமா, சுழற்பந்து வீச்சு எடுபடுமான ஒரு கேள்வி இருந்தாலும் துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை குவிக்கக்கூடிய மைதானம் முதல் 3 நாட்களில். ஓகே, அது வரைக்கும் நாங்கள் சந்தோஷம் பார்க்கலாம். சரி, இப்போ டெஸ்ட் போட்டியை விட்டாச்சு. இப்போ இன்னும் சந்திக்க அத்துரு சிங்னு ஒரு பயிற்சியாளர் இருந்தார் இல்லையா, பங்களாதேஷ் அணியிலேருந்து பிறகு இலங்கைக்கு வந்து இலங்கை அணியை ஒரு பிளவு பார்த்துட்டு போயிட்டார். அவருக்கு எதாவது நீங்கள் காசு பே பண்ணியிருக்கலாம். என்ன காசு மயூரன்? அவர் வந்து குறிப்பாக நல்ல ஒரு வீரர், சிறந்த ஒரு பயிற்சியாளர். பங்களாதேஷ் அணியை எவ்வளவு துறந்து கொண்டு போனவர், வெற்றி பெற வைத்து கொண்டு வந்த ஒரு சிறந்த பயிற்சியாளர். அவர் இலங்கைக்கு கொண்டு வந்தாங்க. அவர் தான் தண்டபாட்டில் இருந்தார். அவர் அங்கே அவற்றை கிரிக்கெட் ஒப்பந்தம் முடிய முதல்ல அங்கேருந்து பயிற்சியாளராக கலட்டி இங்கே கொண்டு வந்து இங்கே இருந்தும் இடைநடுவில் அவரை கலட்டி விட்டு. என்ன காரணம்? அவரை பயிற்சி சிறப்பாக அமையல, அவங்களுக்கு வேற ஒரு பயிற்சியாளர் வேணும், வெளிநாட்டு பயிற்சியாளர் வேணும்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு கடைசியாக அவருக்கு இப்போ நட்டஈடு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. கொடுத்துட்டாங்க இல்லையா? கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நினைக்கிறேன் வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றது ஒரு
சர்வதேச ஒரு நீதிமன்றம் உண்டு. அதில் விளையாட்டு சம்பந்தமான முறைப்பாடுகள் தெரிவிக்கிற நீதிமன்றம் அங்கே அதுக்கு முறையிட்டு அதன் மூலமாக சாதித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இலங்கை பண மதிப்பில் அதிக பணத்தொகை அவருக்கு நட்டீடாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பயிற்சியாளர் தேவை அப்படின்னு சொல்லி இன்னொரு அணியினுடைய ஒப்பந்த காலம் முடியும் முதலே அந்த பயிற்சியாளரை நீங்கள் இலங்கை கொண்டு வந்தால் அவருக்கான ஒரு டைம் பீரியட்டை வழங்கணும். இடைநடுவே அவரை விளக்கினீங்கன்னு சொன்னால் இது இலங்கை கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுக்குது என்பது 55 மில்லியன் இலங்கை ரூபா. 55 மில்லியன், எத்தனை கோடி மயூரன்? இலங்கை கிரிக்கெட் சபைக்கு எதிராக அவர் இருக்கின்ற விளையாட்டு நடுவர் நீதிமன்றம், சொன்னது போன்று விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குக்கு இலங்கை கிரிக்கெட் சபை தாங்கள் பிழைவிட்டதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக $1,64,000 அமெரிக்க டாலரை அவருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2019ஆம் ஆண்டு இலங்கை அணி சந்தித்த மோசமான தோல்விகள் மற்றும் ஒழுக்கம் காரணமாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இவருக்கு 3 வருட காலங்கள் ஒப்பந்த காலம் முடிவடைய முன்னரே இவரை தூக்கிட்டாங்க. சரி, இப்போ ஒரு பயிற்சியாளர் என்று சொன்னால் அவர் விளையாடணுமா? இல்லை, அவரோட அட்வைஸை கேட்டு தான் மத்தாக்குள்ள அனுப்போம். வீரர்கள் கிரவுண்டில் சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லி பயிற்சியாளர் மீது நாங்கள் குறை சொல்ல முடியாது. நாங்கள் இதுக்கு முன்னாடியும் காய்ச்சிருக்கிறோம். ரவி சாஸ்திரி ஒரு சிறந்த பயிற்சியாளர் அல்ல, அவர் டீமை மேனேஜ் பண்ணுறார். அவருக்கு கீழே தான் விராட் கோலி போன்ற பெரிய வீரர்கள்லாம் உருவானாங்க. அதே போன்று ஆஸ்திரேலியானுடைய முதல் பயிற்சியாளர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஜோர்ஜ் புக்னன் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு முதற்தர போட்டிகள் ஒரு சில போட்டிகள் தான் விளையாடினார். அவர் சர்வதேச போட்டிகள் விளையாடவில்லை. அவர் ஆஸ்திரேலியா டீமை 2 வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். இலங்கை கிரிக்கெட் அணி இப்போ கேரி கிறிஸ்டன் வந்த பிறகு அதுக்கு முதல் சனத் ஜெயசூரிய இடைக்கால பயிற்சியாளர் இருந்தார். அதுக்கு முதல் எத்தனை பயிற்சியாளரை மாற்றினாங்க. ஆஸ்திரேலியா பயிற்சியாளர் அவரும் பயிற்சியின் போது அவரையும் இடைநடுவே அனுப்பினார்கள். அவரும் இலங்கை கிரிக்கெட் மீது குற்றம் சுமத்தியிருந்தார். அந்த காலத்தில் இலங்கை கிரிக்கெட்டுகளில் இருந்த ஊழல் தான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ இவ்வளவு காசு இப்போ இருக்கிற கிரிக்கெட் சபை தானே கொடுக்க வேணும். அந்த நேரத்தில் என்ன நடந்தான்னு தெரியாது. உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், செல்வாக்கள் எல்லாம் இருந்தது. ஒரு குழு செல்வாக்கா இருக்கும், ஒரு குழு எடுக்கும், இன்னொரு குழு வேண்டாம் அனுப்பும். இப்படியான பல சர்ச்சைகள் இப்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இனி வரும் காலங்கள் அப்படியான எல்லாமே வராது. இருந்தாலும் இந்த காசு இலங்கை கிரிக்கெட்லேருந்து தானே போகுது. அது உண்மையான விஷயம். இது எவ்வாறாக இருந்தாலும் அரசியல் பிரச்சனைகள், உள்வக்கு செல்வாக்கு, இந்த காரணங்களாம் ஒரு பக்கத்தில் வச்சாலும் எங்களுக்கு ஒரு சரியான திறமையான அடுத்த உலகத்தை வெற்றி பெறக்கூடிய இலங்கை அணி தேவை. இதுதான் ரசிகர்களாக நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம். மற்ற பிரச்சனைகள் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க, அது எங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த உலகினம் 2027 50 ஓவர்களை கொண்ட உலகினம். அதுக்கு இலங்கை இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லைன்னா மயூரன் இலங்கை ஏற்கனவே தகுதி பெற்றதால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதேவேளை இன்னொரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் 13ஆம் தேதி, அதாவது 2 நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான போட்டி. பங்களாதேஷ் அணி அண்மையில் அடைந்த தோல்விகளின் மூலமாக, ஜிம்பாப்வேயில் அடைந்த தோல்வியின் மூலமாக துவண்டு போயிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் என்ன செய்ய போகுது? ஆஸ்திரேலியா அணி அவங்களோட ஃபுல் டீம் அப்படி இருக்கிறாங்களே. அது ஆஸ்திரேலியா ஆடுகள் வேகப்பந்துக்கு சாதமான ஆடுகளங்கள். மிச்சல் ஸ்டாக் இன்னும் ஒரு 2 விக்கெட்டை கைப்பற்றினால் கபில் தேவின் விக்கெட் சாதனையை முறியடிக்கும். 434 131 போட்டிகள் கபில் தேவ் 434 விக்கெட் அது சாதனை முறியடிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் அணி 2ஆம் இன்னிங்ஸில் பயிற்சி போட்டி ஒன்றில் 54 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இருந்தது. தடுமாறி கொண்டிருக்கிறது. எல்லா போட்டிகளும் எல்லா அணிகளுக்கும் முக்கியம். ஏன்னு சொன்னால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். சரி, அதில் இப்போ ஆஸ்திரேலியானுடைய பயங்கரமான வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டாக் இவங்கெல்லாம் இறங்கியிருக்கிறாங்க. ஹாலண்டுன்னு சொல்லியிருக்கு. அவர் ஒரு வித்தியாசமான பந்து வீச்சாளர் மயூரன் எல்லாம் இறங்கியிருக்கிறாங்க. பங்களாதேஷ் அணிக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா மெல்போர்ன், சிட்னி எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பந்து பட்டாலே முகத்துக்கு தான் வரும். ஆனால் இது டாவின் என்ற ஒரு இடத்தில் தான் ஆங்கிலத்தில் இடம்பெற இருக்கிறது. டாவின் மைதானத்தில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அது குறிப்பாக 14 வருடங்களுக்கு பிறகு அந்த மைதானத்தில் போட்டி இப்போ நடக்குது. முதல் அந்த போட்டி மைதானத்தில் லசித் மாலிங்க இலங்கை சார்பாக அறிமுகமானார். அந்த போட்டியில் 6-7 விக்கெட் கைப்பற்றியிருந்தார். ஏன்னா லசித் மாலிங்க எப்படி பவுல் போட்டான்னு அந்த நேரம் அவங்க ஆஸ்திரேலியா வீரர்களே தெரியல. அது புதிய மைதானம். கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இடம்பெற போது பார்க்கலாம். எனவே இந்த வாரம் பல டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாக இருப்பதால் சூடு பிடிக்க போகிறது. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கின்ற போது அது பற்றிய முழுமையான விவரங்களோடு நாங்கள் சந்திப்போம். வெற்றி தோல்வி என்ன, இலங்கை அணிக்கு என்ன நடந்தது, முழுமையான தொகுப்பு உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நான் பேசுனது உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்றதுக்குண்டா நீங்கள் கீழே பதிவு செய்யலைன்னா மயூரன் பிரச்சனை இல்லை, தாராளமாக பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் CK மயூரன், என்ன உங்கள் அன்பின் SMA ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.